இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா என்று விழிகள் திறந்து விண்ணை நோக்கு. உங்கள் விழிகளை திறந்து விண்ணை நோக்குங்கள். விண்ணேற்றமடைந்த ஆண்டவர் இன்று நமக்கு மேன்மையின் அர்த்தங்களை வார்த்தை வாயிலாக சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஆண்டவரின் விண்ணேற்பு விழா ஒரு ஆழமான சிந்தனை என்று நாம் சீர்தூக்கி பார்க்க அழைப்பினை தருகிறது. செருக்கு நிறைந்த மனிதர்கள் மற்ற நபர்களையும் பொருட்களையும் ஏளனமாக கீழ் நோக்கி பார்ப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் கீழ்த்தரமாக பார்ப்பதால் மேலே இருக்கும் உன்னதமானவற்றை பார்க்க தவறிவிடுகிறார்கள் என்கிறார் எழுத்தாளர் வெஸ்லி. ஆக உலகம் என்பது பறந்து விரிந்து கிடப்பது, படைப்பின் அழகு என்பது எங்கும் காண கிடப்பது. உலக அதிசயங்கள் எத்தனை, அவை என்ன என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் மாணவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறார். உலக அதிசயங்கள் 7 என்றும் அதன் பெயர்களை அழகாக வரிசையாக அவர்கள் சொல்வதை கண்டு ஆசிரியர் மிகவும் பாராட்டி அவர்களை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு செயலும் அதிசயங்களை கற்பிக்கிறது போல ஆண்டவரின் விண்ணேற்பு ஒரு ஆழமான சிந்தனையும் வாழ்வின் அர்த்தங்களையும் இன்று நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது. அன்புமிக்கவர்கள், ஏனென்றால் நாம் என்றுமே நமது எண்ணங்களை, சிந்தனைகளை ஒரே வட்டத்திலே, ஒரே சிந்தனையில வைத்து ஒரே பார்வையில கீழே தான் பார்க்கிறோம். நமது செயல்கள் மேல் நோக்கி விண்ணக தந்தையை உற்று நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு மேன்மையின் அடையாளத்தை தான் இந்த விண்ணேற்பு நமக்கு உணர்த்துகிறது. இந்த பாஸ்கா காலத்தின் 7ஆம் ஞாயிறு ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு விழாவை ஒரு கொண்டாட்டத்தோடு கொண்டாடி விண்ணேற்ற நிகழ்வு நம்மை ஆழமாக சிந்திக்க, சீர்தூக்கி பார்க்க ஒரு மேன்மையின் அர்த்தங்களை சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்கள், ஆகவே ஆண்டவர் தோன்றி அவர் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இதோ இந்த 40 நாட்கள் சீடர்களோடு பல இடங்களிலே தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற அந்த அமைதியின் மேன்மையை கற்றுக் கொடுத்து இதோ 40 நாள் முடிந்து அவர் விண்ணை நோக்கி செல்கிறார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு மைய செய்தி எதை சொல்லுகிறது என்றால் மனமாற்றம் மற்றும் பாவ மன்னிப்பிற்கான ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது. உலகெங்கும் நம்பிக்கை கொள்ளாதோர் மத்தியில் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி எங்கெல்லாம் சென்று அறிவிக்கணும். இத்தகைய பணியை திறம்பட செய்ய அவர்கள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவார்கள் என்பதும், அத்தகைய திருப்பொழி நிகழும் வரை எருசலேமில் தங்கியிருக்க வேண்டும் என்பது இயேசுவின் அறிவுரையாக இன்றைய லூக்கா நற்செய்தியில் நாம் முழுமையாக பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியாக பெத்தானியாவில் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களிடமிருந்து, சீடர்களிடமிருந்து ஆண்டவர் விடை பெற்று விண்ணோக்கி செல்கிறார். இயேசு தம் கரமுயர்த்தி ஆசி வழங்கும் நிகழ்வு லூக்கா நற்செய்தியில் மட்டுமே சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுவது போல, இவற்றை சொன்ன பின்பு அவர் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது என்று திருத்துதர் பணிகள் 1:9 தெளிவுபடுத்துகிறது. அதாவது தமது இறை வல்லமையினால் தந்தையிடம் சென்ற இயேசு நமக்கு புதியதொரு பாதையை காட்டியுள்ளதாக நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய பெருவிழா நமக்கு 3 காரியங்களை சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவின் அவர் பணி ஒரு நீட்சி அல்ல, அது ஒரு தொடர்ச்சி என்பதை தெளிவுபடுத்துகிறார். விண்ணக வாழ்வு பற்றிய நம்பிக்கையும் உறுதிப்பாடும் நம்ம இருக்க வேண்டும் என்ற உணர்வை தருகிறார். 3வது நிகழ்வு தூய ஆவியாரின் அருட்பொழிவு பற்றிய வாக்குறுதியை அவர் தருகிறார். அவர் வந்து உங்களை நிறைத்து நிறைவின் பாதையிலே வழிநடத்துவார் என்ற வாக்குறுதி. இங்கு இயேசுவின் விண்ணேற்றம் என்பது இறுதி அத்தியாயம் அல்ல, மாறாக புதிய வல்லமை கொண்ட இறை சமூகத்தின் செயல்பாட்டிற்கான தொடக்க உரை. 40 நாள்கள் உயிர் தாண்டவர் தம் சீடர்களுடன் இருந்து திடப்படுத்தியதன் நோக்கமே இப்பணி வாழ்வின் நீட்சியான செயல்பாடுகளாகவோ, இது 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களை பாலை நிலத்தில் மோசே புடமிட்டதற்கு ஒத்திருக்கிறது என்கிறார்
ஜான் நியூமன் அழகாக சொல்லுகிறார். மேலும் இப்பணியில் இதோ உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார் இயேசு. ஆகவே இங்கு எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குவதும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுப்பதும் சீடர்களின் பணியாக அமைய வேண்டும். அது தொடர்ந்து செயலாக்கம் பெற வேண்டும். இறப்பு முடிவல்ல, அது விண்ணக வாழ்வின் பிறப்பு என்னும் பேருண்மைகளை ஆண்டவர் அழகாக விளக்கி செல்கிறார். தூய அகஸ்டினார் சொல்லுகிறார், இன்று நம் ஆண்டவர் விண்ணகம் நோக்கி எழுந்தருளினார், நமது இதயங்களும் விண்ணகம் நோக்கி எழட்டும் என்கிறார். தந்தையிடம் தாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பது நமக்கான இடங்களை ஏற்பாடு செய்வதற்கு என்பதையும் நினைவூட்டுகிறார். நம் எல்லோரையும் அவரிடம் அழைத்துக் கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவரை தவிர வேறு ஒருவரும் இதுவரை விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றதில்லை என குறிப்பிடும் அகஸ்தினார், இயேசு இறைமகனின் மண்ணக பிறப்பையும் அவரது விண்ணக பிறப்பையும் இறைவல்லமையால் கொண்ட செயலாக தெளிவுபடுத்துவதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்னும் வாக்குறுதியை, தூய ஆவியாரின் வருகையையும் திருத்தூதர்கள் ஆவியாரின் வல்லமையால் நிரப்பப்படுவார்கள் என்பதையும் குறித்து காட்டுவதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார், இயேசுவின் விண்ணேற்றம் நம்மிடையே இப்போது அவருடைய இருத்தலின் வெற்றிடத்தை காட்டக்கூடியதாக அல்ல, மாறாக அவர் புதிய வடிவில் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதையும் அது ஆவியாரின் வருகையால் வல்லமையாக நிகழவிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லுகிறார். எனவே இறுதியாக திருத்தூதர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பியதாகவும் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் என்று அழகாக நற்செய்தி எடுத்துக் கூறுகிறது. எனவே பெருமகிழ்ச்சியும் இறை புகழ்ச்சியும் என்று குறிப்பிடப்படுகிறது. நமது இன்றைய சூழ்நிலையில் நாம் இருக்கும் இடங்கள், நமது ஊர், நமது வீடு நமக்கு புதிய எருசலேமாக அமைய வேண்டும். உயிர் தாண்டவர் பற்றிய நற்செய்தியும் விண்ணேற்றம் அடைந்த நம் ஆண்டவர் இயேசுவை பற்றியும் நற்செய்தி பெருமகிழ்ச்சியோடு அறிவிக்கப்பட வேண்டும். எனவே புதிய எருசலேமில் நாமும் நாளும் கூடி இறைப்புகழ் பாட வேண்டும். இயேசு விண்ணகமும் மண்ணகமும் ஆண்டவர் என்னும் பேருண்மையை நாம் முழங்கிட வேண்டும். இத்தகைய பெருவிழாவால் நமது நம்பிக்கை ஆளப்பட வேண்டும் என்று நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. எனவே அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். நாம் எத்தனையோ சூழ்நிலை கைதிகளாக இறந்து போயிருக்கிறோம். மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற இறைவனோடு நாமும் விண்ணேற்றம் அடைந்து அவரையே விண்ணகம் நோக்கி உற்று பார்த்து நமது செயல்களை நல்வழிப்படுத்துவோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இதோ இந்த மாதத்தின் முதல் நாளிலே உமது விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து உம்மை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உமது செயல்களில் நாங்கள் முழுமையாக உறுதிப்பாடோடு நிலைத்து நின்று என்னாலும் அது அருளை பெற்று வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. Praise the Lord.